பெரியப்பாவை நிம்மதியா சாப்பிட விடாம துரத்திட்டல, திருப்தியா? கொட்டிக்க, நீ வயிறு நிறைய நல்லா கொட்டிக்க. இந்தா இதையும் சேர்த்து கொட்டிக்க. ராஜேஷ், மொத்த குடும்பத்தை இப்படி டார்ச்சர் பண்றீங்களே, சாப்பிட வந்த எல்லாரையும் விரட்டி விட்டுட்டீங்கல்ல, நீங்க நல்லா வாழ்வீங்க. அத்தை, இதுவும் எங்கள் திருவிளையாடலில் ஒன்று. நடராஜா, எப்படி இருக்க? இவனுக்கு பேர் சிதம்பரம் நான் வச்சேனாடா? இந்த குட்டி சத்தானுக்கு பேர் நான் வச்சேனாடா? என்ன விளையாடுறியா? டிசைன் டிசைனா யோசிச்சு ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்ற? எங்கேந்திரா இப்படிலாம் யோசிக்கிற நீ? அனைத்தும் தங்களிடம் இருந்துதான். எல்லா ஃப்ராடு தனத்தையும் உங்ககிட்ட தான் கற்றுக்கிட்டேன் சித்தாப்ஸ். சின்னண்ணா அப்படின்னா என்ன தெரியுமா? சித்தாப்ஸ்ன்றது தெலுங்குல. அதாவது இப்படிலாம் விதவிதமாக யோசிச்சாதான் பயங்கரமாக சுவாரஸ்யமாக இருக்குமா. அதனால தான் இது வெறும் ட்ரெய்லர். மெயின் பிக்சர் ஆரம்பிக்கணும் எவ்வளோ நேரம் இருக்கு, அதுக்குள்ளேயே எப்படி நீங்கள் அவசரப்பட்டு டென்ஷன் ஆனால் எப்படி சொல்லுங்க? చెప్పండి. சிவாமி, அப்பா இது சித்தி பாவம் அழுதுட்டு ரூம்குள்ளே போயிட்டாங்க. பாரதி சமாதானப்படுத்திட்டு இருக்கா. சித்தி அழ வேணாம்னு சொல்ற. இவங்களோட அட்டகாசத்துக்கு நான் ஒரு முடிவு வெட்டுறேன்னு சொல்லு. நம்ம எல்லாம் இழிச்சவாய் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாவோ. நமக்கு போலீஸ் கிட்ட இருக்கிற செல்வாக்கு அவளுக்கு தெரியாது. போலீஸை விட்டு இவளோட தாய் தகப்ப யாருன்னு கண்டுபிடிக்க சொல்லி இவளை வந்து இழுத்துட்டு போக சொல்றேன். மறுபடியும் நம்ம வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்காம இருக்க சொல்றேன். அழகான சொல்லுவோம் சித்திய. முட்டாள் முட்டாள், என்ன சொல்லிட்டு போறான் அண்ணன் கேட்டியா? புத்தாலி அவன். எப்படியாவது இவளுடைய பூர்வீகத்தை நிச்சயமா கண்டுபிடிச்சிருவான். அப்படி கண்டுபிடிச்சிட்டான்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். ஸ்ரீலதா மாதிரி சகுந்தலா மேட்டரும் பொய்ன்னு கண்டுபிடிச்சிருவான். டேய், ஒன்னு தெரிஞ்சுக்கடா, இந்த காக்கா இருக்குல்ல, அது கழுக பார்த்து ஆசைப்படவே கூடாது. அதே மாதிரி நீ என்ன மாதிரி பிளான் போடணும்னு ஆசைப்படாத. ஏன்னா நான் பக்காவா பிளான் போடுவேன்டா சின்ன பையா. என் அண்ணன் எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்ச உடனே வந்து உனக்கு வைப்பான் பார் ஆப்பு, அப்ப சிரிப்பேன். இதை விட வெயிட்டா சிரிப்பேன். Wait and see. கொஞ்சம் இதுதான் திரட்டி போன, ரொம்ப பசி. நாய்க்கு புடைக்க போறதை கேட்டுக்கிட்டு இருக்க, போயா. கரெக்டா?
ஜெயிலில் போட்ட மாதிரி அடைச்சி வச்சல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாட்டில் திறக்கலாமா வேணாமான்னு யோசிச்சு வேணான்னு நான் தான் ஒரு முடிவு எடுத்திருந்தேன். போனது போகட்டும், இத்தோட இந்த கருமாந்திரத்தை விட்டுடலான்னு பார்த்தா சந்தோஷ் டார்ச்சர் பண்ணி மறுபடியும் என்னை தண்ணி அடிக்க வைக்கிறானே. ச்சே. டேய் டேய் ஒன்றுமா கேட்குறேன், தமிழ் தெரியுமா? தெரியும் அண்ணையா. தெரியுமா? எப்படி? அம்மா தகட இருந்து தெலுங்கு தெரியும், ஆ அப்பா தகட இருந்து தமிழ் தெரியும். சத்தியமா இந்த தப்புக்கு நான் காரணம் கிடையாது. எல்லாத்துக்கும் காரணம் அந்த படுபாவி இப்போ சந்தோஷ் தான். இருக்கட்டும், அண்ணன் கண்டுபிடிக்கிறதா சொல்லியிருக்கான்ல, கண்டுபிடிச்சதும் இருக்குது அவனுக்கு ஆப்பு. ஏய், எல்லா ரியூட்டையும் சேர்த்து வச்சு உனக்கு திருப்பி வைக்காம விடுவானா நான்? முட்டாளாக இருந்தவன் எப்படி இவ்வளோ புத்திசாலியானா? எல்லாம் அந்த பாரதியோட வேலையாக தான் இருக்கும். அவ சொல்லாமல் இந்த வயசாக விஷயம் அவனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? சந்தோஷ வச்சு நமக்கு என்ன ஆட்டம் காட்டுறாள் அவ. இந்த வீட்டில் யூஸ்வலாக என்ன கேட்காம எதுவுமே நடக்காது. ஆனால் இப்போ கேட்டை திறந்து விடுறவங்க கூட என்னை காட்டி கொடுக்குற அளவுக்கு தெனாவட்டம் நடந்துக்கிறான். டேய் டேய் டேய், விட மாட்டேன்டா உன்னை, சாவட்டி அடிப்பேன். மொத்த குடும்பத்தை இப்படி டார்ச்சர் பண்றீங்களே, சாப்பிட வந்த எல்லாரையும் விரட்டி விட்டுட்டீங்கல்ல, நீங்க நல்லா வாழ்வீங்க. ஏய், வாடின்னு கூப்பிட்டா அடிச்சு பிடிச்சுன்னு ஓடி வருவான் சிவகாமி. இன்னைக்கு மூஞ்சி மேலே காரி தூக்கிட்டு போறா. தண்ணி, வாட்டர், சைடிஷ் எல்லாத்தையும் நானே எடுத்துட்டு வச்சுட்டு குடிக்க வேண்டியதாக இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் சந்தோஷம் தானே. டேய், உனக்கு பாரு இப்போ என்ன பண்ணுறேன் பாரு நான் உன்னை. ராஸ்கல். இவ்வளோதான் இருக்கு. இதை போய் ஒரு கிளாஸில் ஊற்றி அதை குடிச்சு இவருக்குள்ள இப்படி ஒரு கேவலமான ஆசை இருக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல பாரதி. அத்தை, அதையே பேசிட்டு இருக்காதீங்க. பெரிய மாமா இருக்காரு, அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. ஆனா அவரால் என்ன செய்ய முடிச்சது? போதும் பாரதி. அத்தை, 2 வாய் சாப்பிட்டா மட்டும் போதுமா? கிண்ணத்துல இருக்கிறத மட்டுமாவது சாப்பிடுங்க. இப்ப நான் சாப்பிட்டு என்ன பண்ண போறேன்? இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் நான் சாப்பிட்டா என்ன, சாப்பிடாம செத்து போனா என்ன? என்னமா பேசுறீங்க நீங்க? அந்த ஆள் துரோகம் பண்ணா உலகமே அழிஞ்சு போச்சுன்னு அர்த்தமா? அந்த ஆள் உங்களை பத்தி கவலைப்படாம என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கான். ஆனா நீங்க அந்த ஆளை பத்தி கவலைப்பட்டு இருக்கீங்க. திடீர்னு ஒரு நாள் அந்த ஆள் செத்துட்டா என்ன பண்ணுவீங்க? ஒரு 4 நாள் அழுதுட்டு கண்ணை தொடச்சிட்டு வேலை பார்ப்பீங்களா? அது மாதிரி நினைச்சுக்கோங்க. ராஜேஷ், என்ன பேசுற நீ? ஆமா, அது இந்த மாதிரி ஆள்லாம் செத்தா அழ கூட வேண்டாம், விட்டது சனின்னு சந்தோஷப்பட்டுக்கலாம். ராஜேஷ், நீ தப்பா பேசுற. அத்தை ஏற்கனவே நொந்து போயிருக்காங்க, நீ வேற ஏன் நோகடிக்கிற? பேசாம இருக்க மாட்டேன். ஆமாண்ணே, இப்படியே என்ன பேச விடாம தடுத்து எடுத்தா இன்னைக்கு அந்த ஆளை ஆட விட்டுட்டீங்க. அழாதீங்கன்னு சொல்றேன்ல, அந்த ஆள் கூட வாழ்ந்தது போதும்னு நினைச்சுக்கோங்க. அவனுக்காக வாழ்ந்தது போதும். இனிமேலாவது மகனுக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் வாழ பழகிக்கோங்க. புரியுதா? சாப்பிடுங்க. ப்ளீஸ் பாரதி, ப்ளீஸ் என்ன தப்பா நினைச்சுக்காத. முடியல, வேண்டாம். ஜாக்கிரதை ஜாக்கிரதை, சின்ன வீடு ஜாக்கிரதை. ஹேய், எங்க இருக்க நீ? ஹலோ, ஓ மேடம் இங்க இருக்கீங்களா? நான் கவனிக்கவே இல்லை உன்னை, எங்கெங்கோ தேடுறேன் நான். சரி, இப்போ நீ என் ஸ்டெப்னி, அதாவது என் சின்ன வீடு தானே? வாட்ஸ் யுவர் நேம்? அவசியம் தெரிஞ்சுக்கணுமோ? என்ன என் சின்ன வீடு, நீ உன் பேர் என்னன்னு 4 பெரிய மனுஷன் கிட்ட கேட்டா அந்த நேரத்தில் வந்து நான் உங்ககிட்ட வந்து உன் பேர் என்னன்னு கேட்டா அசிங்கமா இருக்காது. ஸோ ஐ நீட் டு நோ யுவர் நேம். வாட்ஸ் யுவர் நேம்? ஓகே, ஐ அம் ஸ்ரீலதா. நைஸ் டு மீட் யூ. இட்ஸ் மை பேட் டைம் தட் ஐ எம் மீட்டிங் யூ. ஐ டோன்ட் லைக் யூ. இப்போ அதெல்லாம் விடு. நீ இப்போ டைம் என்னாச்சு? இல்லை, ஃபோக்கஸ் இல்லை.
ஆனால் எல்லாம் தூங்கியிருக்கோம், எல்லாம் கொரட்டை விட்டு தூங்கியிருக்கோம். இது தூங்க முடிஞ்ச ஃபேமிலி இது. அதனால நான் உங்ககிட்ட ஓப்பனாக சில விஷயங்கள் பேசணும். நான் பேசலாமா? பேசலாமே. பேசலாம். இப்போ நல்லா யோசிச்சு சொல்லு. இதுக்கு முன்னால இந்த ஃபேஸ் எங்கேயாவது பார்த்துருக்கியா நீ? பாத்திருக்கேனே. எங்க பார்த்துருக்க? டி அடிக்ஷன் சென்டர்ல. சி அதுல அதுக்கும் முன்னால இந்த ஃபேஸ் எங்கேயாவது பார்த்துருக்கியா? நோ டார்லிங், நாட் அட் ஆல். ஸோ இதுக்கு முன்னால பார்க்காத ஒரு மூஞ்சி, ஆனா அவங்க கூட குடும்பம் நடத்தி ஒரு குழந்தைய பெத்தவன்னு சில நல்ல மனிதர்கள் வாழற ஒரு குடும்பத்துக்கு வந்து வெக்கம் இல்லாம பொய் சொல்றிய ஒரு பொம்பளையா நீ கேவலமா இல்ல உனக்கு. டார்லிங், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உலகத்துல கெட்டவங்களுக்காக கேவலமான விஷயத்த செஞ்சாதான் அசிங்கம். ஒரு சில நல்லவங்களுக்காக கெட்டவ மாதிரி நடிச்சா அது அசிங்கம் இல்ல, தியாகம். ஐயோ, நீ என்ன முட்டாள் பொண்டாட்டி மாதிரியே பேசுற? அதை புரியுற மாதிரி சொல்லு. ஓகே, உங்க லெவலுக்கு இறங்கி பேசணும்ல. சகுந்தலா சந்தோஷ தன்னோட புருஷன்னு சொன்னால, ஐ மீன் நீங்க சொல்ல வச்சீங்களே, அதான்டா கேவலம், வெக்கம் கெட்டத்தனம். நான் செய்யறது புண்ணியம், கேவலம் கிடையாது. ஐயோ, தப்பு செய்யறதுல கூட எத்திக்ஸ் பாக்குற மாதருக்குள்ள மாணிக்கமானி கொடியும் மண்ணாங்கெட்டி. நீ செஞ்ச தியாகத்துக்கு அலையஸ் புண்ணியத்துக்கு சந்தோஷத்தை எவ்வளவு பணம் வாங்கின? கண்ணு விட்டாது சொல்லு. சந்தோஷம் எவ்வளவு பணம் கொடுத்தான்? கட்டாயமா தெரிஞ்சுக்கணுமா டார்லிங்? ஐயோ, அந்த டார்லிங் சொல்லாத. ஈயத்தை காத்தி காதை ஊத்துற மாதிரி இருக்குது. கூச்சமா இருக்குது எனக்கு. ஆனா நீ கூச்சமே இல்லாம என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி அலையில. நீ இது எவ்வளவு பணம் கொடுத்தா அது சொல்லு முதல்ல எனக்கு. நீங்க சகுந்தலாக்கு கொடுத்ததை விட கம்மி தான் டார்லிங். காசுக்காக விலை போறவ நீ வந்து எத்திக்ஸ் பத்தி பேசுறியா? நீ எல்லாம் பொம்பளைடி. அசிங்கமா இல்லடி உனக்கு? வெக்கமா இல்லடி உனக்கு? மானம் வெக்கத்தை பத்தி நீ பேசுறியாடா பேமா? என்னமோ ரொம்ப நல்லவ மாதிரி பேசுற. சொந்த குடும்பத்துக்குள்ளேயே டிராமா போட்டு நடிக்கிற ஃப்ராட் தானடா நீ. நீ என்ன பொம்பளையான்னு கேக்குறியா? கேட்ட நாக்க இழுத்து வச்சு அறுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. உன்னை இப்படியே கண்ணத்துல ஒரு அற விட்டான்னு வச்சுக்கோ, கடவா பல்லு வரைக்கும் அப்படியே எகிரிடும். பொம்பளை கையால செருப்படி வாங்காம வாய் முடிட்டு ஓடி போயிடு. போடா. ஏய், ஏன் விட்டு ஹாலில் வந்து நின்றுட்டு என்னையே மரியாதை இல்லாம வாடா போடான்னு பேசுறேன். நீ என்ன நினைச்சடி? நீயே வடி கட்டின ஃப்ராடு. உன் லிமிட் தெரியாம நீ என்ன வந்து மிரட்டிட்டு இருக்க. முட்டிய மடக்கு நெஞ்சில ஒரு குத்து குத்துனு வச்சுக்கோ, 4 நாளைக்கு வாயை பொழந்துகிட்டு படுத்துக்குவேன். ஓடி போயிடு பக்கி. ஏய், என்னது பிரார்த்தனம் பண்ற நீ? ஒரு பொம்பளை ஆச்சு நேரம் மரியாதை கொடுத்து டீசெண்டா பேசிட்டு இருக்க. நீ வந்து என்கிட்ட ஆர்டர் பண்றியா? உன்னெல்லாம் ஓங்கி ஒரு அரை விட்டா அப்பதான் உருப்பிட வேண்டியலாம். இதுக்கே உன்னால முடியல, நீ என்ன அடிக்க வரியா? இப்ப பாரு, உனக்கு ஷோ காட்டுறேன். பண்ணிவிட்டு பொம்பளை மேல கை வைக்கிறேன். வெக்கமா இல்ல உனக்கு? பெத்த பாவகாரு வேண்டாம், ஆயனை அடிக்காதீங்க, விட்டுடுங்க. நீ சும்மா இருமா. உன்ன மாதிரி ஆளுங்கள உன்னை சப்போர்ட் பண்ண போய் தான் வெக்கம் கிட்ட போய் தலைமையில இருக்கிட்டே போறான். அம்மா பாரதி, இந்த பொண்ணு நம்ம வீட்டுல இருக்கிற வரைக்கும் நாம தான் பாதுகாக்கணும். போய் ஒன்றுக்குள்ள போய் பத்திரமா படுக்க வை.
டேய் சந்தோஷ், இந்த பையில மறந்து கூட சிவகாரி பக்கமா இவரும் பக்கமா போக விடாத. குடி வெறியில் இருக்கிறவன் கொலை கூட பண்ணிடுவான் ராஸ்கல். வாடா டேய், வெக்கம் கிட்ட பையில. இந்த ஜென்மம் இல்லடா, நீ 7 ஜென்மம் எடுத்தாலும் உனக்கு மன்னிப்பே கிடையாதுடா. பண்ண அக்கிரமம் எல்லாம் போறாது, பொம்பளை மேல கை வைக்கிற. மா ம் டேய் முட்டாள் பிரதர், எதை பார்க்கணுமோ அதை பார்க்காம எதை பார்க்கக்கூடாதோ அதை தப்பா பார்த்துட்டு என்ன அடிச்சு போறிய? அறிவு இருக்கா உனக்கு? இங்க பாரு, எல்லா இடத்துலையும் அவங்க ஏதோ 2020 மேட்ச்ல விக்கெட் எடுத்த மாதிரி கை தட்டிக்கிறாங்க. அதை பார்க்காம போற என்ன கொடுமை அது? டேய் ஐயோ டேய், என்ன என்ன ஆலையில் போட்டு சாப்பாடு போட்டு போகிறாங்களா? சி எந்திரி, எந்திரா அடிக்காத. கொஞ்சம் கைப்பிடி. இதுக்கு குறைச்சல் இல்லை. தேங்க்யூ. போத காது கொய்ந்து போல இருக்கு. ஐயோ சரி அடி. உனக்கும் அரை விழும், அப்ப தெரியும் உனக்கு எப்படி இருந்தது கொய்னா என்னன்னு. உன்னால நிறைய வாங்கிட்டேன்டா, இப்போ திருப்பி கொடுக்குறது தான் என் வேலை. இங்க வாட. எப்படி அது லெட்டர் எழுதுறியா? லெட்டர் எழுதுனா அப்படி மனசு இறங்கி எல்லாரும் மன்னிச்சு வீட்டில் ஏற்றுப்பாங்க. டேய், எப்படியும் உன்னை இந்த வீட்டு விட்டு வெளியே அனுப்புறதான்டா என் வேலை. இப்போ ரூம் விட்டு தானே வெளியே வந்திருக்க, உன்னை ஓட ஓட விரட்டுறேன் பாரு. போட 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 போட. டேய், நீ பார்க்க தானே போற, எல்லாத்தையும் பார்க்க தானே போற. ஆமாம், எல்லாத்தையும் பார்க்க தானே போகிறான். நீ பேசாம இங்கே படுத்துங்கடா. டேய், ஏசி இல்லையே, கொசு வர கடிக்கும். ஆமாம், நீ பிளாட்ஃபார்மில் கடந்தன்னா கடந்தவன் தானே. எங்கள் அப்பா கூப்பிட்டோன்னு ஏதோ ஆளாட்டிட்டே பின்னாடி வந்துட்ட. நீங்கே படுத்துக்கூடா. பேட் நைட் அண்ட் பேட் ட்ரீம்ஸ். ஓடா டேய், ஏதோ கொஞ்சம் உனக்கு டைம் ஒர்க்கட்டாங்கன்னா ஓரா பேசுறேடா. மாற்றம் இல்லாது மாற்றம் மட்டும்தான். அந்த மாற்றம் வந்தா நான் பேசுவேன் பாரு. இதை விட பயங்கரமா பேசுவேன் நான். நீ சொன்ன கொசு கட்டிக்கிற இந்த ஹாலில் நான் தூங்குவேனா? உன் அப்பா செடியில் போதே தெளிஞ்சிச்சு. அங்கே வேற நான் இன்னொரு பாட்டில் வச்சுட்டு வந்திருக்கேன். அதை எவன் குடிப்பான்? உன் அப்பனா குடிப்பான்? முட்டாப்பைய குடிக்கவே தெரியாது உனக்கு. நான் போய் அதை குடிச்சு அங்கேயே பட்டுருவேன். நான் போதையில படுத்தா கொசு கடிக்கிறதுன்னு தெரியாது, பாம்பு கடிச்சா கூட தெரியாது. போடா, பேட் நைட்டான், பேட் ஃபேமிலி இது. போ. என்ன மேடம், வந்ததே லேட்டு, வந்து ஏதோ யோசிச்சுட்டா இருக்கீங்க? எல்லாமே தப்பு தப்பா இருக்கு. அத்தையை சமாதானப்படுத்தவே முடியல. என்ன பண்றான் அந்த நடராஜ? ஹாலியே சுத்தலாயிட்டானா? இப்படியே போனா இதுக்கு என்னதான் முடிவு? அவன் வீட்டை விட்டு வெளியே போறதா முடிவு. அது முடிவில்ல சந்தோஷ். கோவத்துல பேசுறது எல்லாமே சரியாகாத. அவருக்கு தண்டனை கிடைச்சிட்டா போதுமா? ராஜேஷையும் அத்தையும் பத்தி யோசிச்சிங்களா? இப்போ அது அப்படிதான் இருக்கும். இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும்ல, அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். அதான் நம்ம அடிக்கடி சொல்லுவேன், முற்பகல். திருக்குறள் சந்தோஷ். பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின், தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். அதான், அதேதான். அவன் பண்ணது தப்பு, அதுக்கு இப்போ அனுபவிக்கிறான். சிம்பிள். ராஜேஷ் வெளியே காட்டிக்காம இருக்கான். உண்மையிலேயே அவன் மனசுக்குள்ள எவ்வளவு துக்கம் இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். அத்தையை பாருங்க, 25 வருஷம் அவர் கூட வாழ்ந்திருக்காங்க.
நடராஜன் மாமா தப்பானவரா இருந்துட்டு போட்டும். அத்தையும் ராஜேஷும் என்ன தப்பு பண்ணாங்க? முழுசா அவரை நம்பியே வாழ்ந்துட்டாங்க. அவங்க கண்ணீருக்கு என்ன பதில்? நீங்க சொல்ற மாதிரி சட்டுன்னு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வாழவே முடியாது சந்தோஷ். அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது பாரதி. அதெல்லாம் அப்படிதான். நீ என்ன பண்ணணும்னு சொல்கிற? அந்த நடராஜன் பண்ண தப்பெல்லாம் அப்படியே மன்னிச்சு அவனுக்கு எந்த தண்டனை கொடுக்காம விட்டுருணுமா? நீங்க நடராஜனுக்கு தண்டனை கொடுக்கறது அவரை மட்டுமா பாதிக்கும்? அது உண்மையிலேயே அத்தைக்கு கொடுக்கற தண்டனை, ராஜேஷ்க்கு கொடுக்கற தண்டனை. அவரை வெளியே துரத்தணும் நீங்க சொல்றதெல்லாம் அத்தையும் ராஜேஷையும் சேர்த்துதான் பாதிக்கும். அவங்க அவங்க ரொம்ப பாவம் சந்தோஷ். அவங்க 2 பேரும் பாவம் தான், இல்லைன்னு சொல்லலை. இவன் பாவமா? இவன் ஃப்ராடு. சித்திக்கு இவனை பற்றி ஃபுல்லாக தெரியாமல் பாவனை நினச்சதை அழுதுட்டு இருக்கிறாங்க. இவன் எப்படிப்பட்டவன், என்னென்ன வேலை பண்ணியிருக்கான்னு 2 பேருக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன். நான் சொல்கிறேன், இவங்க 2 பேரும் அவனை அடின்னு அடித்து இந்த வீட்டை விட்டு துரத்துவாங்க பாரு. என்னமோ போங்க. அத்தையை இவ்ளோ கஷ்டப்பட வைக்கிறவன் நல்லாவே இருக்க மாட்டான். யாரை சொல்கிற? நடராஜன் மாமாவை தான் சொல்றேன். ஓ, ஒரு விஷயத்தை நீங்க கவனிச்சிங்களா சந்தோஷ்? என்ன விஷயம்? அந்த ஸ்ரீலதா நடராஜன் மாமா கூட 15 வருஷம் வாழ்ந்ததா சொல்றாங்க. ஆனா அவங்க 2 பேரும் நடந்துக்கிறது அப்படி தெரியல, பாத்தீங்களா? எல்லாம் பொம்மலாட்டம் பொம்மலாட்டம்.